அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பழங்கள், சப்போட்டா பழமும் கொய்யா பழமும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சுட சுட சோறு, நம்மளோட மல்டிகிரெயின் சப்பாத்தி மாவில் செய்த சப்பாத்தி. தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. நிறைய தான் செஞ்சோம், காலையில் சாப்பிட்டோம் நான் செய்யும். அதுக்கப்புறம் ரசம், கொஞ்சம் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட பருப்பு, ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் இங்கே வந்து முக்கியமான ஐட்டம், இது கலரி காட்டுறது, கரண்டி எடுத்துக்கலாம் சொல்கிறேன். இந்த குட்டி ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோ. கரெக்டாக இருக்குமா? ஒரு பத்தலைன்னா என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நிஜமா தெரியல எனக்கு. கொஞ்சமாக வாவ், எறா பிரியாணி. எறா நேற்றுக்கு வாங்கினதில் கொஞ்சம் வச்சுருந்தோம், அருமையாக உதிரியாக வந்திருக்கு. அடி பிடிக்காமல் அருமையான ஒரு எறா பிரியாணி. ஏன்னா சப்பாத்தி இருக்குது, ஒயிட் ரைஸ் இருக்குது, அதனால் கொஞ்சமாக எது சாப்பிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக. இனிமேல் இப்படி தான் நிறைய செய்துட்டு, இந்த அரிசியும் நம்ம கடையில் கிடைக்கும், நல்லா லென்த்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு அரிசி எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இதுவும் நம்ம சந்தையில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ரோட்டீன், பன்னீர் வந்து தவா ஃப்ரை பண்ணிட்டோம். அடடா, ஆச்சரியக்குறி. அதுக்கப்புறம் பண்ணால் அவிச்ச முட்டை. இந்த பக்கம் இன்னொரு முக்கியமான டிஷ் இருக்குது. இது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது இன்னொரு வகையான ப்ரோட்டீன். அடப்பாவீங்களா, என்னடா சிக்கன் தொக்கு. ஒரே ப்ரோட்டீனாக இருக்கு. அருமையாக இருக்குது சிக்கன் தொக்கு. நேற்றுக்கே அந்த பையன் சிக்கன் 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 கேட்குறான். அவனுக்காக தான் ஈரல் போட்டு குழம்பு வச்சுருக்கோம். குழம்புல தொக்கு வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு குடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறோம். வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். பிறந்த நாள் திருமண நாள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரப்போகுது. ஸோ அந்த நாட்களில் எதையும் யோசிக்காமல் சந்தோஷமாக இருங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சதை செய்யுங்க. கோயிலுக்கு போங்க, நல்ல ஒரு ஹோட்டல் போய் சாப்பிடுங்க அன்றைக்கி ஒரு நாள் மகிழ்ச்சியாக. அதுக்கப்புறம் வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். ஏதாவது சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். நேற்றுக்கு வந்து நிறைய பேர் நல்ல ஒரு விளம்பரம்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், நம்ம பொருட்களுக்கு நம்ம தானே விளம்பரம் கொடுக்கணும். அதனால் உண்மையாகவே அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து இது பண்ணி விட்டுருக்குறேன். நிறைய பேர் நேற்றுக்கு ஹேர் ஆயில் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஒரு செல்லாக்குட்டி வந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆச்சரியமாக ஆயிடுச்சு. சீயக்கா தூள் வந்து சென்னைக்குள்ளே 360 ரூபா தான், 250 கிராம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் சொல்கிறேன். அவங்க போர்ட்டருக்கு போட சொன்னாங்க. போர்ட்டர் செக் பண்ணுறேன், 382 ரூபா காட்டுது. எனக்கு பரவாயில்ல போட்டுருங்க, ஏன்னா உடனடியாக வேணுமா, அவசரமாக நான் வாங்கி பயன்படுத்தியே ஆகணும்ன்ட்டு 382 ரூபா போர்ட்டர் செலவு. எந்த ஏரியா? அட்ரஸ் இல்லை, நாங்கள் லொக்கேஷன் சென்ட் பண்ணாங்க. லொக்கேஷன் தான் ஈஸியாக புக் பண்ணிட முடியும். அவங்க பேரும் ஃபோன் நம்பரும் அனுப்பிட்டு லொக்கேஷன் அனுப்புனாங்க. ஏன்னா லொக்கேஷன்லாம் ஈஸியாக புக் ஆகிடும். கரெக்டாக எக்ஸாக்டாக அவங்க வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. அதனால நான் அட்ரஸ் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். போர்ட்டல் புக் பண்ணனா லொக்கேஷன் சென்ட் பண்ண சொல்லிவிடுவேன். யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் போய் என்ன சொல்லியிருக்காங்க நான் பார்க்குறேன். ஏன்னா காலையிலேருந்து நான் ஆன்லைன் போல் வேலைகள் நிறைய இருந்துச்சு. சக்தி வந்து கேன்டீன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாப்புல. சக்தி யாருன்னா நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு, கேஜிஎஃப் ஃப்ரெண்டு. இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு ஒரு 10 இயர்ஸாக. கேட்ரிங் ஆர்டர் ஏதாவது கொடுக்கணுன்னா நாங்கள் நம்பர் பின் பண்ணுறோம், கண்டிப்பாக கொடுங்க. ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க. 10-15 வருஷமாக அவங்க கேட்ரிங் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. வேற என்ன பட்டு அதுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, இங்கே தான் நம்ம பெரியார் நகரில் தான் தொடங்கியிருக்காங்க. வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டுட்டு குலோப் ஜாமுனோட பொங்கல் வடைன்னு சாப்பிட்டுட்டு வந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. வேற என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா, பாய். வாழ்க வளத்துடன். அழகா இருக்கீங்களே. அப்படியா? மஞ்சள் வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்க மல்லிப்பூ வேற வச்சுட்டு போனேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூ வைக்கிறது. நல்லா இருக்கு. கனகாம்பரம் சேர்த்து வச்சா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வச்சிருவோம் வாங்கி.